ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 2024 நடந்த ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்க்கணுன்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியில் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஸோ எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அதுக்காக தான் ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2024 நடந்த கொஷின்ஸ் தான். ஸோ ரீசெண்டாக நடக்கிற கொஷின்ஸ் எப்போவுமே நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அப்கமிங்கில் வர எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி வாங்க நம்ம இன்றைக்கி கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அரச மரம். அடுத்த கொஷின் பாருங்கள். எந்த முகலாய இளவரசின் படத்தொகுப்பு இன்று லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தராசுக்கோ. அடுத்த கொஷின் பாருங்கள். பாமனி சுல்தான்கள் டேஷ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்காப்பாளர்களை வைத்திருந்தனர்? ஆப்ஷன் ஏ. இதுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காசாய் கேல். அடுத்த கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகள் எவை? ஃபஸ்ட்டு பாருங்கள், அலகாபாத் தூண் கல்வெட்டு. இது அவருடைய காலத்தை சேர்ந்தது தான். அடுத்தது நாலாந்தா செப்புப்பட்டயம். இதுவும் அவருடைய காலத்தை சேர்ந்தது தான். ஈரான் கல்வெட்டுகள். இதுவும் அவருடைய காலத்தை சேர்ந்தது தான். மெக்ரலி தூண் கல்வெட்டு வராது. இது அவருடைய காலத்து சேர்ந்தது கிடையாது. அதனால் 1, 2, 3 இந்த 3மே தான் சரி. ஆப்ஷன் சி சரி. அடுத்து பாருங்கள், கூற்றுக்காரண கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாருங்கள். பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு. காரணம் பாருங்கள். புதிய கற்கால மனிதன் பருத்தி இலையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டான். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஏ, ஆர் ரெண்டுமே சரி. ஆனால் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பில் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான 5 குழுக்கள் இருந்தன. இதுக்கான ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 ஆப்ஷன் பி. ஃபஸ்ட் 2 மட்டும்தான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கவிராஜா என்ற புகழை பெற்றவர்? ஆப்ஷன் சி, சமுத்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பேசின் ஒப்பந்தம் 2ஆம் பேஷ்வா பாஜிராவுக்கும் டேஸுக்கும் இடையே கையெழுத்தானது? ஆப்ஷன் பி, வெல்லசி பிரபுக்கும் அவருக்கும் 2ஆம் பேஷ்வாவான பாஜிராவுக்கும் இடையான ஒப்பந்தம் என்னன்னு கேட்டாங்கன்னா பேசின் ஒப்பந்தம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். காலவரிசைப்படி விஜயநகர பேரரசை ஆண்ட பின்வரும் வம்சங்களை வரிசைப்படுத்துக. துளுவ வம்சம், சங்கம வம்சம், சுலுவா வம்சம், அரவிடும் வம்சம். சப்போஸ் கேட்கலாம், ஸோ விஜயநகர வம்சத்தெல்லாம் கொடுத்துட்டு எது விஜயநகர வம்சங்கள் கிடையாது, அது மாதிரியும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த 4 வம்சத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டு, எது ஃபோர்த்துன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்கம வம்சம், 2வது பார்த்தீங்கன்னா சுலுவா வம்சம், 3வது பார்த்தீங்கன்னா துளுவ வம்சம், 4வது பார்த்தீங்கன்னா அரவிடு வம்சம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா. அவருடைய உண்மையான பெயர் என்ன? இதுக்கான ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அலாவுதீன் ஷா. சப்போஸ் கேட்கலாம், அலாவுதீன் ஷாவோட இயற்பெயர் என்ன, அது மாதிரி கேட்கலாம். ஆலம் ஷா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிவாஜி யாரிடமிருந்து சிங்காகாட் கோட்டையை கைப்பற்றினார்? முகலாயர்களிடமிருந்து. சரிங்களா? ஆப்ஷன் பி. ஸோ எந்த இயர்னு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1670. ஆனால் தமிழில் கொடுக்கல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இயர் வந்து சிவாஜி வந்து சிங்காகாட் கோட்டையை வந்து முகலாயரிடமிருந்து கைப்பற்றினார்? 1670. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மகிந்தராவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை. ஆப்ஷன் டி, யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. கேட்கலாம். இப்போது மெகந்தராவில் பசுபதி முத்திரையில் இடம்பெறாத விலங்கு எது, அது மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யானை, புலி, காண்டாமிருகம், எருமை, இந்த 4 தான். அடுத்த கொஸ்டின். சரியாக பொறிந்துள்ள இணையை தேர்ந்தெடு. ஜமீன்தாரி முறை, நிலச்சுவாந்தார் முறை, மகள்வாரி முறை, சொந்த சாகுபடி முறை, ராயத்வாரி முறை, இனவாரி முறை, நில உடைமை முறை, நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. இதுக்கான ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 and 4. சரியாக பொருந்தது வந்து என்னென்னா 1ஆவதும் 4ஆவதும். ஜமீன்தாரி முறை வந்து நிலச்சுவாந்தார் முறை, 4ஆவது வந்து நில உடைமை முறை வந்து நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. 1, 4 தான் சரியாக பொருந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது. ஆப்ஷன் ஏ, ரோரி செட். அடுத்தது டேஷ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. அடிமை வம்சம். சப்போஸ் இப்படி மாற்றி கேட்பாங்க. ஸோ மம்லுக் வம்சம் அடிமை வம்சம் என அழைக்கப்படுவது மம்லுக் வம்சம். ஸோ மம்லுக் வம்சம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்கலாம். அடிமை வம்சம். அப்படி மாற்றி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அடிமை வம்சம்னா எந்த வம்சம்னு கேட்கலாம், இல்லைனா மம்லுக் வம்சம் வந்து அடிமை வம்சம்னு சொல்கிறாங்க. அடுத்தது பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார்? அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர் சீனர். அடுத்தது வசிஷ்ட புத்ரா புளுமாயி என்பவர் அரசர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். டேஸ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர்? பல்லவர்கள் தான். பல்லவர்கள் மேலே வாழ்ந்த இடத்த வந்து நம்ம தொண்டை மண்டலம்னு சொல்லுவோம். அவ்வளோதான் ஹிஸ்ட்ரி கொஸ்டின். ஸோ நம்ம இது மாதிரி வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.